ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டெட் பேப்பர் 2 எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி எக்ஸாமுக்கான தேதியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெட் பேப்பர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அட்மிட் கார்டுன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போதைக்கு பேப்பர் 2 எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மொத்தம் உங்களுக்கு 22 செக்ஷன் பார்த்தா எக்ஸாமினேஷனை கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ நடைபெற போகுதுன்னா 3/2/2023லேருந்து 14/2/2023 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. நீங்கள் பேப்பர் 1 எக்ஸாம் எழுதினா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேப்பர் 2 எழுத போகிறவங்க டேரெக்டாக பேப்பர் 2 மட்டும் எழுத போகிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாமினேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 3/2/2023லேருந்து 14/2/2023 வரைக்கும் கண்டினியூ எக்ஸாம் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஹால் டிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2 விதமான ஹால் டிக்கெட் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஒன்று டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வென்யூ அட்மிட் கார்டு கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் 27/1/2023 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே 27/1/2023 அன்னிலேருந்தே உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டில் என்னமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க, அதேமாரி என்றைக்கு எக்ஸாம் டேட் இருக்குது, என்ன டைமிங்கில் இருக்குன்றதை மட்டும் இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு உங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. பட் வென்யூ அட்மிட் கார்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நீங்கள் எந்த பிளேஸில் போய்ட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனை வென்யூ அட்மிட் கார்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் வென்யூ அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமினேஷன் இருக்கோ அதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த வென்யூ அட்மிட் கார்டு விடுவாங்க. அப்போ தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 3ஆம் தேதி எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வென்யூ அட்மிட் கார்டு நீங்கள் 31/1/2023 அன்னைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு 5ஆம் தேதி எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்கான வென்யூ அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் 2/2/2023 அன்னைக்கு நீங்கள் போயிட்டு உங்களுக்கான வென்யூ அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இப்போயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னிலேருந்து டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுவே வென்யூக்கான அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கான டேட் என்னைக்கு இருக்கும் அதுக்கு முன்னாடி 3 நாட்களுக்கு முன்னாடி தான் வென்யூ அட்மிட் கார்டு விடுவாங்க. அந்த வென்யூ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் அந்த போய்ட்டு எக்ஸாமினேஷன் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஃபுல் டைம் டேபிளாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு தான் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்க போகுது, ஸோ ஆஃப்டர்நூனா ஃபார்னூனான்ற மாதிரி அதில் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமினேஷன் டேட் கொடுத்துருக்கலாம் அதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி போயிட்டு உங்களுக்கான வென்யூ அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை பார்த்தா ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்படியே கீழே மற்றெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க அக்கௌண்ட் யூசர் லாகின். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் போயிட்டு டெட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். அந்த நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் எந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் அப்போ உங்களுக்கான ஹோம் பேஜ் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டேஷ்போர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் டேஷ்போர்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த அட்மிட் கார்டு ஃபார் த அலாட்டட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்டான அட்மிட் கார்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தா நிறைய பேருக்கு இன்னும் இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் நீங்கள் பார்த்தா இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகுது. காரணம் என்ன, இன்னும் ஒரு சில பேருக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இன்னும் அட்மிட் கார்டு வரல. கண்டிப்பாக பார்த்தேன் இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இதேமாரி லாகின் பண்ணி இது ஒர்க்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும் டேஷ்போர்டில். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தா இந்தமாரி ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ வராதவங்க பார்த்தா ஒரு மதியமாக ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் வராமல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்டர்நூன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ஜெக்ட் பார்த்தா டெட் பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் பார்த்தா தமிழ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தா ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க, என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து
உங்கள் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்கள் எங்கே எழுத போகிறீங்க அப்படின்றதுக்கான டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கே நடக்க போதோ அதுக்கான டிஸ்ட்ரிக்ட் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இருக்கு பாருங்க. அலாட்டட் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அலாட்டட் டிஸ்ட்ரிக்ட்னா இப்போ சேலம் கொடுத்துருக்கான உங்களுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போது. பட் வென்யூ சேலம்ல எந்த இடத்துல அப்படின்றத வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணல. அது எப்போ வந்து மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க அன்னையிலேருந்து 3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கான வென்யூ அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கான வென்யூ எங்க இருக்குன்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாம டேட் ஆஃப் எக்ஸாம் குடுத்துருக்காங்க பாருங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6/2/2023 அன்னைக்கு தான் வந்து எக்ஸாம் டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. இப்ப இவரு வந்து என்னைக்கு வந்து வென்யூக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா, 6/2/2023 மேலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3/2/2023 அன்னைக்கு வந்து அவங்களுக்கான வென்யூ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அட்மிட் கார்ட யூஸ் பண்ணி உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ் மூலமா நீங்க எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம். ஓகே. டைமிங் குடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைமிங் பொறுத்தவரைக்கும் 12:30 மணிக்கு அந்த சென்டருக்கு வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. கேட் வந்து எப்போ க்ளோஸ் பண்ணோம்னா 1:15க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் க்ளோஸ் பண்ண போறாங்க. எக்ஸாமுக்கான டைமிங்க பொறுத்தவரைக்கும் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. காலைல எக்ஸாமினேஷன் குடுத்துருக்காங்க. மதியம் எக்ஸாமினேஷன் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா காலையிலயா இல்ல மதியமான்றத எக்ஸாமினேஷன் டைமிங் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா காலைல செக்ஷன்லயும் எக்ஸாம் நடக்கப்போது, மதிய செக்ஷன்ல எக்ஸாம் நடக்கப்போது. உங்களுக்கு எந்த செக்ஷன் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தா உங்களுக்கான அட்மிட் கார்ட வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு கட்டாயமா நீங்க வந்து எடுத்துட்டு போயிடுங்க. அதேமாரி மத்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்தா கேண்டிடேட்க்கு வந்து தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த மாரி ட்ரெஸ் கோட்ல வரணும் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஒருவேளை உங்களுக்கான அட்மிட் கார்ட்ல வந்து ஃபோட்டோ இல்ல அப்படின்ற பட்சத்தில, ஒரு ஃபோட்டோவ நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அட்மிட் கார்டு கூட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்களுடைய வோட்டர் ஐடி கார்டு, பாஸ்போர்ட் அல்லது பான் கார்டு அல்லது டிரைவிங் லைசென்ஸ், ஆதார் கார்டு இந்த 5 டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க இந்த அட்மிட் கார்டு கூட நீங்க எடுத்துட்டு வந்து போற மாரி இருக்கும். ஓகே. அதான் வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொபைல் நம்பர், மைக்ரோஃபோன் இந்த மாரி எந்த விதமான கேட்ஜெட்ஸுமே நீங்க எடுத்துட்டு போகக்கூடாதுன்றது தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. கீழ வந்து உங்களுக்கான எக்ஸாம்க்கான இது குடுத்துருக்காங்க பாருங்க. பேட்டர்ன் குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு எந்த மாரியான எக்ஸாமினேஷனுக்கு போகுது, எவ்வளோ மார்க் எக்ஸாமினேஷன் எழுத போறீங்க, எல்லாமே வந்து பார்த்தா அந்த உங்களுக்கான அட்மிட் கார்ட்லயே வந்து குடுத்துருக்காங்க. தெளிவா நீங்க வந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இத வந்து பார்த்தா ஹால் டிக்கெட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் வராதவங்க கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மதியமா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. அதேமாரி வந்து பார்த்தா வென்யூ அட்மிட் கார்ட பொறுத்தவரைக்கும் நீங்க உங்கள எக்ஸாம் டேட்டுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இதே வெப்சைட் லாகின் பண்ணா மேலேயே வந்து குடுத்துருவாங்க. கிளிக் ஹியர் டூ டவுன்லோட் த வென்யூ அட்மிட் கார்டுன்னு குடுத்துருப்பாங்க. அதில நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான அட்மிட் கார்ட நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாம அகைன் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கான பிரஸ் நியூஸ்லாம் குடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே கீழ வந்தா அப்ளிகேஷன் ரிஜெக்டட்க்கான லிஸ்ட்ட வந்து வெளியிட்டிருக்காங்க. பேப்பர் 2 எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணவங்கள ஒரு சில பேர் வந்து பார்த்தா ஆன்லைன்ல வந்து தப்பா வந்து நெறைய பேர் அப்ளை வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான அப்ளிகேஷனுமே இந்த ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. யார் யார்து வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் வந்து குடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஒரு சில பேர் வந்து பார்த்தா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணாம விட்டுருக்காங்க. மாத்தி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி நெறைய காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. என்னென்ன அப்படின்ட்டு நீங்க யாராவது ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம பிரஸ் நியூஸ் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷன் தான் பிரஸ் நியூஸ்லயும் குடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க நீங்க வந்து பார்த்தா தமிழ் வந்து படிச்சு பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இதான் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்ட பொறுத்தவரைக்கும் 27/1/2023 டெவலப் பண்ணிக்கலாம். அதேமாரி வென்யூ அட்மிட் கார்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்ப நடைபெற போதும், அதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கான வென்யூ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண மாரி தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஷெட்யூல் குடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம் டேட்க்கான ஷெட்யூல் வந்து குடுத்துருக்காங்க. என்னையிலேருந்து எக்ஸாம் நடைபெறது போது, ஃபேஸ் 1க்கான எக்ஸாம் எப்போ, ஃபேஸ் 2க்கான எக்ஸாம் எப்போன்னு நமக்கு குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து பார்த்தா 22 செஷன் வந்து எக்ஸாமினேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தா பேப்பர் 2 எக்ஸாமுக்கான மொத்த டீட்டெயில்ஸ். கண்டிப்பா வந்து பார்த்தா பேப்பர் 2 அப்ளை பண்ணவங்க எல்லாருமே போயிட்டு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான எக்ஸாம் எங்க நடைபெற போகுது, என்னைக்கு நடைபெற போகுது ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. அதான் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் வந்து பார்த்தா எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆனுச்சிருந்தோம். ஓரளவுக்கு வந்து பார்த்தா சீக்கிரமே அப்டேட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.